கேரளாவிலும் ஒரு தர்மஸ்தலா. இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான பெண்கள். வீட்டு தோட்டத்தில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள். அறுபத்தி 8 வயது சீரியல் கில்லர் சிக்கியது எப்படி? பெண்களை குறிவைத்து கொன்றதற்கான காரணம் என்ன? கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே உள்ள கடக்கரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவங்க பிந்து பத்மநாபன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி மாயமாகிட்டாங்க. அதே மாதிரி பாரநாடு பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐடி ஊழியர் ஐஷாவும் மாயமாகிட்டாங்க. இது தொடர்பா அவங்களோட உறவினர்கள் போலீஸ்ல புகார் அளிச்சாங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. ஆனா பல வருஷங்கள் தாண்டியும் எந்த விதமான துப்பும் கிடைக்கல. இதனால இந்த வழக்கு குற்றப்பிரிவு போலீஸுக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த ஒரு நிலையில கோட்டையம் அருகே உள்ள ஏற்றுமானூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயினம்மா அப்படின்ற பெண்ணும் சமீபத்தில் மாயமாகிட்டாங்க. இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி மாயமான ஜெயினம்மாவை தேடிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெயினம்மாவோட தொலைபேசி அழைப்புகளை போலீசார் சோதனை நடத்தினாங்க. அப்போ ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள சேர்த்தலை பள்ளிப்புறத்தைச் சேர்ந்த செபஸ்டியன் என்பவரோட ஜெயினம்மா அடிக்கடி பேசி இருப்பது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம பள்ளிப்புறத்துல ஜெயினம்மா காணாமல் போன நேரத்துல அவரோட டவர் இருப்பிடத்தையும் அடையாளம் கண்டப்போ அந்த இடம் செபாஸ்டியன் இருந்த அதே டவரோட இருப்பிடம் தான் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா சந்தேகத்தின் பேரில செபாஸ்டியனை பிடிச்சு போலீசார் விசாரிச்சாங்க. அப்போதான் அவரு ஜெயினம்மாவை கொலை செஞ்சு பள்ளிப்புறத்துல உள்ள தன்னோட வீட்டு தோட்டத்துல புதைச்சதா கூறினார். இறுதியா ஜூலை 28 செபாஸ்டியனோட வீட்டில இருந்து பெண்ணோட எரிந்த உடல் பாகங்களை அதிகாரிகள் தோண்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா மர்மமான முறையில காணாமல் போன பெண்கள் குறித்தும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 2012 காணாமல் போன ஆயிஷாவும் ஜெபஸ்டியனும் நிலம் வாங்குவது தொடர்பா பேசியிருக்காங்க. தங்க நகைகள் மற்றும் பணம் வச்சிருந்த ஆயிஷா திடீர்னு மாயமாகிட்டாங்க. அதே மாதிரி 2010 சிந்துங்கிற பெண் காணாமல் போனாங்க. கோவிலுக்கு போனதா சொல்லிட்டு போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி 2012 காலகட்டத்துல பிந்து அப்படின்ற பெண்ணும் காணாமல் போயிருக்காங்க. இதுல பிந்துவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்திருக்கு. இந்த சொத்துக்களை போலி ஆவணங்கள் தயாரிச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி செபாஸ்டியன், ரியல் எஸ்டேட் தரகர்கள் மற்றும் ஜெயா உள்ளிட்ட பலர் கைப்பற்றி இருப்பதா சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில பிந்து பத்மநாபன், ஐஷா உள்ளிட்ட பெண்கள் காணாமல் போனதுல செபாஸ்டியனுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகப்பட்டாங்க. அதாவது சொத்து மற்றும் நகைகளுக்காக இவங்களை கொலை பண்ணி அவருடைய வீட்டு தோட்டத்துல புதைச்சிருக்கலாம் அப்படின்னு போலீசாருக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கப்புறமா செபாஸ்டியன் வீட்டு தோட்டத்துல போலீசார் தோண்டி சோதனை பண்ணாங்க. அப்போ செபாஸ்டியன் வீட்டு தோட்டத்துல 20க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களோட ஆடை மற்றும் பெண்ணின் கைப்பையும் அவரோட வீட்டில இருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் தடய அறிவியல் மற்றும் மரபணு பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வச்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க.